இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி ஒரு அழகான சந்திப்பை காட்சிப்படுத்துகிறது. திருத்தூதர்களில் ஒருவரான பர்த்தலேமேயுவாக பரிணமிக்கப் போகும் நத்தானியேல் இயேசுவை முதல் முறையாக சந்திக்கிறார். இந்த சந்திப்புக்கு முன்னதாக நத்தானியேலுக்கு இயேசுவை பற்றி பெரிய அபிப்பிராயம் ஏதுமில்லை. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டவர் இயேசுவை சந்தித்து பேசிய உடனே, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்று அறிக்கையிடுகின்றார். அப்படி என்ன இயேசு அவரிடம் பேசினார்? அவர்களுடைய உரையாடல் மிகவும் சுருக்கமானது. இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று நத்தானியேலை பற்றி இயேசு சொல்கிறார். என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நத்தானியேல் இயேசுவிடம் விசாரிக்க, இயேசு சொல்கிறார், பிலிப்பு உன்னை கூப்பிடும் முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழே இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று சொன்னார். உடனேயே ராபி, நீர் இறைமகன் என்கிறார் நத்தானியேல். அப்படி என்றால் அத்தி மரத்தின் கீழ் உன்னை பார்த்தேன் என்பதில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். நத்தானியேல் தனிமையில் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து தன் துன்ப துயரங்களை பற்றி கடவுளிடம் முறையிட்டு புலம்பி இருக்க வேண்டும். கடவுளே, என் வேதனைகளை பார்க்கிறீரா, என் துன்பங்களை காண்கிறீரா என்று கதறி இருக்கக்கூடும். நான் உன்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு உணர்த்த, நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் பார்த்தேன் என்று இயேசு சொல்கிறார். உடனே நத்தானியேல் புரிந்து கொண்டார், இவர் இறைமகன்தான் என்று. இயேசு யார் என்று கண்டு கொண்டது நத்தானியேலுக்கு ஒரு தனிப்பட்ட சொந்த அனுபவம். இயேசுவின் வல்ல செயல்களை பார்த்தோ பிறர் சொன்னதை கேட்டோ அவர் நம்பவில்லை. தானே உணர்ந்தார், உடனே நம்பினார். அத்திமரத்தின் கீழே நத்தானியேலை பார்த்த தேவன் நம்மையும் பார்க்கிறார். நமது துன்ப துயரங்களின் அத்தி மரத்தின் கீழ் நாம் அழுது புலம்பி இறைவனிடம் முறையிடும் போது அதை காண்கின்ற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறார் என்பதை நத்தானியேலைப் போல நாம் உணரும்போது, இயேசுவே இறைமகன் என்பது யாரோ சொல்லிக் கொடுத்த பாடமாக அல்ல, நமது சொந்த அனுபவமாக நாம் புரிந்து கொள்வோம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.